ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆமையை பார்க்க வந்திருக்கோம். ஐ மீன் கடவுளே அஜித்தே. ஸோ டைம் கரெக்டாக இப்போ 11:50 ஆகுது. இந்த 12 மணிக்கு நம்ம நைட் எங்கே போகிறோம் அப்படின்னா டர்ட்டில் வாக்குக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக மார்ச் ஏப்ரல் சீசன். ஸோ நிறைய டர்ட்டில்ஸ்லாம் வந்து எக்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி சேஃபாக கூட்டு போய் ஒப்படைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து நைட்டு 12 மணிக்கு கிளம்புறோம். ஸோ திஸ் ஈவெண்ட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் பிட்வீன் 1 o'clock to 4 AM. ஸோ இந்த நைட்டு ஃபுல்லாக நம்ம ஜேர்னி ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜாலியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அண்ட் நாட் ஓன்லி மீ, தோஸ்துங்களாம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ நேராக அங்கே ஆன் ஸ்பாட்டில் போய் மீட்டப் போட்டுற வேண்டியது தான். ஒன்ஸ் இங்கே லொக்கேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 பீப்புள்ஸ் இருந்திருப்பாங்க. ஐ மீன் எத்தனை பேர் வரீங்க, எத்தனை ஸ்லாட் அப்படின்ட்டு புக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போய்ட்டு ஆன் ஸ்பாட்டில் எல்லாருமே வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் எல்லாருமே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் அண்ட் தேல் கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் வை வி ஆர் டூயிங் திஸ். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்டுட்டு அண்ட் வி ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ தெம். அண்ட் கூட ஒரு ரேஞ்சரும் வருவாங்க, ஐ மீன் ஃபாரஸ்ட் ரேஞ்சர். ஸோ நம்ம அவங்களோட ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த டர்ட்டிலோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தெரியுது அண்ட் எங்கே எக்ஸ் லே பண்ணியிருக்குன்றதை ஃபாலோ பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டே போகணும். அண்ட் இது ஒரு 1 o'clock நடக்க ஆரம்பிச்சோன்னா காலை 4 மணிக்கு நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கடவுளே அஜித்தே. எஸ், ஸோ வந்து எனக்கு அஜித்தை பார்க்க வந்திருக்கோம். அஜித் எப்படி முட்டை போடுறாரு, அந்த முட்டை எப்படி காப்பாற்றுறோம், அந்த முட்டையிலேருந்து எத்தனை அஜித் வெளியே வராருன்றது தான் இன்னைக்கு கண்டென்ட்டு. ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு ஆமையிலேருந்து கிட்டத்தட்ட 200 ஆமை வருது. ஐ மீன் ஒரு அஜித் வந்து 200 அஜித் வெளியே வராரு. அந்த 200 அஜித் 400 அஜித் தான் மாறும், 400 அஜித் வந்து 800 அஜித் தான் மாறும். ஸோ இந்த சீசன் வந்து ஃபெப், மார்ச் அண்ட் ஏப்ரலில் நடக்கும். ஒரு முறை எக் லே பண்ண வரப்போ 80 to 160 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆமை பார்க்கறதுக்கு ஓடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் ஸ்பாட் பண்ண ஒரு 6 to 7 டர்ட்டில்ஸ் எல்லாமே வந்து இறந்து தான் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த சீ பொல்யூஷன் அண்ட் சம் மேன்மேட் எரர்ஸ். அஜித்தை பார்த்தீங்க என்ன உங்களுக்கு இதாக சாப்பிடுவாங்க, முறுமுறுன்னு இருக்கும். அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் அவ்வளோதான். என்னை விட்டு உயிர் போனாலும். So our goal is to save this endangered species olive ridley sea turtle. So once mother turtle on the eggs lay பண்ணதுக்கப்புறம் it will get back to the ocean, and because of the predators and the population and man-made errors and plastics and nets, the eggs might get damaged, right? So once அது hatch ஆனதுக்கப்புறம் we just need to leave it back to the ocean. That's where they belong to, right? If you guys want to be a part of this, you just need to register everything in the NGO. And whenever you're coming, just please don't bring any plastic papers and don't litter the beaches and all, because நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கோம் அண்ட் நிறைய டர்ட்டில்ஸ் இறந்துருக்கு just because of that. ஆக்சுவலி நம்ம பார்க்குற எல்லாமே வந்து so please make sure you discard all the wastages and the plastics in the proper way. So actually it was so good and we had a good time with our friends and all, and thanks to the forest department and the NGO team which they initiated this wonderful act and all. Yeah, so unfortunately we couldn't spot any eggs. எல்லா நாளும் இது நடக்காதுல்ல. So we just need to wait for the right time and the right place. So next time கண்டிப்பாக சந்திப்போம். And I want to be a part of this again and again, I'm sure. So கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாள் சந்திப்போம். Until then, with love, cheeks. And don't forget to subscribe, right? Bye guys. Have a great day.